என்னம்மா இப்படி பண்றீங்க? கதறிய சவுக்கு வெளியான வீடியோ அதிர்ச்சியில் டீம். சவுக்கு சங்கர் விஷயத்தில் மிகவும் முக்கியமான விஷயத்தை திமுக அரசு செய்திருப்பதும் முழுக்க முழுக்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஊடகங்கள் தொடங்கி யூடியூப் சேனல்கள் வரை ஒன்றை மட்டும் நிகழ்த்தவே கூடாது என களத்தில் இறங்கியதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு முன்னர் இந்த பொறுப்பு முக்கிய IPS அதிகாரியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கரை கைது செய்தால் எங்குமே அவருக்கு ஆதரவான நிலை உருவாகக்கூடாது எனவும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு சவுக்கு சங்கரை கைது செய்யுங்கள் என வந்த ஆர்டரை தொடர்ந்து அதனை நேரடியாக தன்னுடைய பணியாக எண்ணி முடித்திருக்கிறதாம் ஸ்பெஷல் டீம். இதுவரை சவுக்கு பெண்கள் குறித்து பேசிய வார்த்தைகளை எல்லாம் எடுத்து இப்போது அவருக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிவு செய்ததோடு நில்லாமல் குறிப்பாக எந்த ஊடகங்களிலும் சவுக்குக்கு ஆதரவான செய்தி வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தனர். இருப்பினும் சமீபத்தில் சவுக்கு கைகள் உடைக்கப்பட்டதாக வெளியான காட்சிகள் அவருக்கு ஆதரவான நிலையை உருவாக்கி இருப்பதை அறிந்த டீம் நேற்று சவுக்கு மற்றும் ஃபெலிக்ஸ் இருவரையும் பெண் பாதுகாவலர்களின் பாதுகாப்பில் அழைத்துச் சென்று அதனையே செய்தியாக மாற்றியது. இதுவே பலரும் அறிந்த செய்தி. ஆனால் நேற்று சவுக்கு வாகனத்தில் அழைத்துச் செல்லப்படும் புகைப்படம் வெளியான நிலையில் மொத்தமாக கல்லூரி சீனியர்கள் புதிதாக வரும் மாணவர்களை ராகிங் செய்யும் சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவுக்குத்தான் சவுக்கு பலத்த கிண்டலுக்கு உள்ளாக்கி அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பெண் காவலர்களிடம் சவுக்கு சில வார்த்தைகளை கூறினாராம். என்னை வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்பும் அந்த முக்கிய அரசியல்வாதியிடம் சொல்லுங்கள், இதேபோல் 2026 அந்த அரசியல் தலைவர் இதேபோல் பெண் காவலர்களால் அழைத்து வரப்படுவார், அதை இந்த சவுக்கு செய்வான் என கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் தாண்டி அதிமுக தனக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் என நினைத்துத்தான் சவுக்கு பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டார் எனவும் அந்த அதிமுகவை சேர்ந்த IT விங் தவிர முன்னணி தலைவர்கள் யாரும் தனக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக முன்வராத நிலையில் கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம் சவுக்கு சங்கர். சைபர் கிரைம் போலீஸார் மதியம் சுமார் 1 மணிக்கு வந்துட்டு ஆஜர்படுத்தினாங்க. அந்த குற்ற எண் 21/2024. அதில் வந்துட்டு ஏற்கனவே ஃபார்மல் அரெஸ்ட் வச்சுருந்தாங்க கோவை சிறையில். அது யார் யார் எந்தெந்த போலீஸ்ன்னு கேட்டாங்க. நீதிமன்றத்தினால அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் எழுதிட்டாங்க, பேரெல்லாம் கேட்டு. அதுக்கு தனியாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா சொன்னாங்க ஜட்ஜிட்ட. அது போக அவர் வந்துட்டு 7 நாள் கஸ்டடி எடுக்கணும்னு காலையில் பெட்டிஷன் கொடுத்தாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ கடைசியாக வந்துட்டு ரிமாண்டே இப்போது ஜஸ்ட் நவ் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்துட்டு ரிமாண்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. மாட்டவரிச்சு எல்லாம் ட்ரையலில் பார்த்துக்கலாம் இங்கே ரிமாண்டுன்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து கஸ்டடி கேட்டு பெட்டிஷன் போட்டதுனால அந்த பெட்டிஷனில் நாங்கள் வந்துட்டு நாளைக்கு கவுண்டர் போடுறதா டைம் கட்டுருக்கோம். அதனால ஒரு நாள் திருச்சி சிறையில் இருந்துட்டு நாளைக்கு அவர் 1 மணிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. ஒரே வழக்கு. அந்த வழக்கில் வந்துட்டு ஏற்கனவே எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு, டிவைஸ்லாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எதையில் போச்சோ எல்லாமே அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஓவரு. இந்த சூழ்நிலையில் கஸ்டடி தேவையில்லை, அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாங்கிறத சொன்னாங்க. அது சம்மந்தமாக ரூலிங் கொடுத்துருக்கோம். அது நாளைக்கு என்னன்னு முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அவர் கஸ்டடிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.